அனைவருக்கும் வணக்கம். மதம் என்பது மனிதர்களையும் அவர்களுடைய மனிதாபிமானத்தையும் அவர்களுக்குள்ள ஒரு அன்பு பிணைப்பையும் கருணையும் உண்டாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. அது இறைவனை மையமாக வைத்து உருவாகிய விஷயம். அதான உண்மை. அப்படி இருக்கிறப்ப என் மதம் பெரிது உன் மதம் பெரிதுன்னு எதுக்கு சண்டை? அப்புறம் நான் என் மதத்தை பரப்புகிறேன் அப்படின்ட்டு அதுக்காக ஒரு வன்முறை. ஒருத்தன் பொருளாதார ரீதியாக இருந்தால் அவனுக்கு போய் பண உதவி செஞ்சு என் மதம் மாறிடுன்னு சொல்கிற ஒரு கேவலமான தன்மை. அப்புறம் என் மதம் பரவ வேண்டும், என் இன மக்கள், என் மத மக்கள் மட்டுமே வாழணும்னு சொல்லிட்டு அடுத்த மதத்தை மக்களை வெடிகுண்டு வீசி கொள்வது, அவங்க மேலே வன்முறையை ஏவி அந்த கூட்டத்தை அழித்து ஒழிக்க நினைக்கிறது கேவலமாக இல்லை? இது செய்யலாமா? புனிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன், இறைசக்தி புனிதமயமானது. புனிதம்தான் அது. புனிதங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னா அது இறைசக்தி, அந்த இயற்கையாக தானே இருக்க முடியும். அந்த இறைசக்தியாகிய அந்த இயற்கையாகிய அந்த புனிதமான ஒன்றுலேருந்து வந்த உயிர்கள் தான். அந்த உயிர்கள் எல்லாம் தீவிரவாதத்தை கையில் எடுக்கக்கூடாது. எடுத்தால் என்ன ஆகும்? உயிர்கள், உங்கள் உயிரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உயிர்கள்னா என்ன? அந்த உயிரை உடம்பில் சுமந்து வாழுகிற பல மனிதர்கள் தீவிரவாதிகளாக இருந்து நிறையா என் மதம் பெருசு உன் மதம் பெருசுங்கிற சண்டையில் ஏகப்பட்ட படுகொலைகள் செய்கிறாங்க, ஏகப்பட்ட தவறான விஷயங்கள் செய்து மனித குலத்தை அழிக்க நினைக்கிறார்கள். அவர்களுடைய உயிரை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும்? அவர்கள் உயிர் எப்படி வந்தது? அது அன்பே வடிவான, கருணையே வடிவான அந்த பரம்பொருள் மூலமாக வந்த உயிர். அந்த உயிரில், அந்த உடம்பில் வாழும் அவர்கள். அந்த உடம்புக்கும் உயிருக்கும் அவர்கள் சம்மந்தமே கிடையாது. எப்படி நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிரைவர், பெட்ரோல் வேணும், நிறைய இன்ஜினியர்ஸ் அவங்களாம் உருவாக்கியிருக்காங்க. அதில் நம்ம போகிறோம், பைசான்னு ஒன்று கொடுத்து போகிறோம். அப்படி தான் நம்மளுடைய அந்த படைப்பு நமக்கு ஒன்று படைக்கப்பட்டிருக்கு. நம்ம உடம்புக்கும் நம்ம பொறுப்பு இல்லை, நம்ம உயிருக்கும் நம்ம சம்மதம் இல்லை. இந்த உயிர்கள் கோடான கோடி ஆண்டுகளாக பரிணாம வளர்ச்சிப்பட்டு இயற்கையின் பெருங்கிருணையால் இவ்வளோ பெரிய மனித குலங்கிற ஒரு மாபெரும் ஒரு இதுக்கு வந்திருக்கு. அதை மதத்தின் பெயரால் அழிக்கலாமா? எல்லோரும் வாழுங்களே. உங்கள் வீடு தான் 10 மாடி ஆகணும், அடுத்தவங்க வீடு இருக்கவே கூடாதுன்னு ஏன் அதை இடிக்க பார்க்குறீங்க, டெமாலிஷ் பண்ணுறீங்க? தப்பாச்சு. பரம்பொருள், அந்த இறைசக்தி எல்லாம் உள்ள ஒன்று. எல்லாரையும் சாந்த சொருவியாக இருக்க வச்சு சாந்தமாக அவங்களெல்லாம் படைச்சி இந்த சாந்தி நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் உருவாக்கியிருக்கு. அதை விடுத்து எல்லா உணவு பண்டங்களும் உணவுப் பொருள்களும் நம்ம உண்பதற்காக படைக்கப்பட்டது. அதே மாதிரி எல்லா மதங்களும் நம்மை வாழ்விப்பதற்காக வந்தவைகளே. அதில் சில குறைகள் இருக்கலாம், அது இருந்து போகட்டும். இப்போ ஒரு குழந்தை ஏதோ ஒரு நம்ம ஸ்டேஜில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு டான்ஸ் இல்லை ஒரு பாட்டு, அதில் ஏதோ சின்ன ஒரு மிஸ்டேக் வர்றப்போ நம்ம அதை புறந்தள்ளிட்டு போயிடறோம் இல்லையா? அது மாதிரி இந்த மதங்களை உருவாகிய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மகாத்மாக்களும் மகான்களும் சித்தர்களும் சில கருத்துக்களை உருவாக்கியிருக்காங்க. அது காலம் மாற அது கொஞ்சம் வேரியேஷன் வருது, இருந்துட்டு போட்டுமே. ஆனால் அது முக்கியமான விஷயம் என்ன? பரம்பொருளை பற்றி நினைக்கணும், இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இயற்கைக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி நடந்துக்கணும், இயற்கையால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களையும் காக்கணும், அனைத்து மனிதர்களையும் மனிதாபிமானத்தோடு நடத்தணும், எல்லோரும் கருணையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், எல்லோரையும் நேசிக்கணுங்கிற ஒரு கான்செப்டுக்கு ஒரு காரணத்துக்கு தானே இயற்கை உள்ளதை உருவாக்கியிருக்கு. உங்கள் உடலும் உங்களுக்கு சொந்தமில்லாத பொழுது, உங்கள் உயிரும் உங்களுக்கு சொந்தமில்லாத பொழுது, உங்கள் மதம் மட்டும் எப்படி உங்களுக்கு சொந்தமாக முடியும்? மதம் நீங்கள் படைக்கலையே. இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு துறையை நீங்கள் எடுக்கிறீங்க. ஒரு பையன் டாக்டர்ஸ் துறையில் எடுக்கிறான், ஒரு பையன் இன்ஜினியர் துறையில் எடுக்கிறான், ஒரு பையன் லாயராக போகிறான், ஒரு பையன் சயின்டிஸ்ட்டாக போகிறான், ஒரு பையன் ப்ரொஃபஸராக போகிறான். ரைட்டு, அவங்க பிடிச்ச மாதிரி அவங்க போகிற மாதிரி அவங்க பிடிச்ச மதத்துலேருந்து வாழ்ந்துக்கிட்டுமே. அந்த மதத்துக்கு கேப்பபிலிட்டி இருந்தால், அந்த மதத்துக்கு பரவணும் அப்படின்னு விதி இருந்தால் அது பரவிட்டு போகுது. நீங்களே வலுக்கட்டாயமாக அதை பரப்புறதற்கு உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் என் மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும், அதுவரை நான் இந்த மனித எண்ணத்தை அழித்து கொண்டே போகணும்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் நியாயமாக இருக்கா? தப்பாக இல்லை. எல்லாம் அப்படி தான் சாப்பிட்றோம், அந்த சாப்பாடை நம்பி தான் வாழ்கிறோம். அந்த பிரெயின் அதுதான் எல்லா செயல்களுக்கும் காரணமாக இருக்குது. இந்த பிரெயினை நம்ம மழுங்க விடலாமா? மற்றவர்களை மூளைச்சலவை பண்ணி என் மதம் பெருசு உன் மதம் பெருசுங்கிற கான்செப்டே வேண்டாம். மதங்கள் உருவாக்கப்பட்டதே மனிதர்கள் வாழ.
மனிதர்கள் ஒற்றுமையோட நல்லிணக்கத்தோடு வாழ. அப்படிங்கிறப்ப மதத்தின் பெயரால் சண்டை வேணாம். என் மதம் உன் பெருசு, உன் மதம் பெருசு அப்படின்ட்டு மதத்தை பரப்பதும் வேண்டாம். மதத்துக்கு அது பரவக்கூடிய அமைப்பு இருந்தால் அது பரவும். அதனால் தயவு செய்து எல்லா மதத்தையும் நேசியுங்கள், எல்லா மனிதர்களையும் நேசியுங்கள். மனிதர்களை மதத்தின் பெயரால் தயவு செய்து அழிக்காதீர்கள் வன்முறைகளால். அடுத்த வீட்டில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க.